Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy, blessings upon you. இந்த வீடியோவில் என்னுடைய கியூட் கேஷ்யூ எப்படி ஃபீவர் வந்தது, ஆல்சோ எப்படி டெத் அரைஸ் ஆனது, என்னென்ன ரீசன்ஸ் எனக்கு தெரிய வந்தது அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் என்னுடைய பெட் பன்னி, அதாவது முயல்குட்டி எனக்கு எவ்வளோ பிரியம்னு. என்னுடைய தேர்ட் டாட்டர் கூட நான் சொல்லுவேன். இதோட பிரிவு தான், செப்பரேஷன் தான் எனக்கு தாங்க முடியாத காரணத்தால் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எங்கே போனாலும் கூடையே எடுத்துகிட்டு போய் நான் வளர்த்து கண்ணுக்குள்ளார வச்சு பார்த்துக்கிட்ட முயல் தான் இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி. இந்த க்யூட் கேஷ்யூ பன்னியோட நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் பேஜ் yours simply Leahல மறக்காமல் பாருங்கள். இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் 10 டேஸாக இருந்தப்போ என்னுடைய யங்கர் டாட்டர் ஆசைப்பட்டாங்க வளர்க்கணுன்னு. அவளுக்காக மட்டுமே இந்த முயலை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வரும்போதே இந்த கேஷ்யூ முயலோட காலில் சிவியராக இன்ஜூரி இருந்தது. ஒரு லெக் மட்டும் அப்படியே பிரிஞ்சு இருந்தது. இருந்தாலும் நம்ம ஏன் சூஸ் பண்ணி ஒரு wounded முயலை கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு பாதுகாத்து கொடுக்கணும், ஆல்சோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். மற்ற இடத்துல அது இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும், யாரும் டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்து ஆல்மைட்டி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு தான் வளர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அது பார்க்க எவ்வளோ பெருசு க்யூட்டாக அழகாக நல்லா இருந்த முயல் எப்படி சடனாக டெத் ஆயிடுச்சு. 8 to 9 months தான் ஆன இந்த க்யூட் கேஷ்யூ பன்னிக்கு எப்படி இப்படி டெத் ஆனதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். அதுதான் இன்றைக்கி எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ சில ரீசன்ஸ் வந்தது. உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் உங்கள் ரீசன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி இவ்வளோ ப்ளேஃபுல்லாக நல்லா வளர்ந்துட்டு வந்தது. ஆனால் சடன்லி 1 மந்த்தாக நடக்காமல் இருந்தது. ஜஸ்ட்டு சிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தது. லாஸ்ட் நான் ஷேர் பண்ண வீடியோஸில் எல்லாமே இப்படி தான் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு இந்த பெட்டு பிடிச்சிருக்கும், உட்கார சேர் பிடிச்சிருக்கும், குஷன் பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளார இருந்த அதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனாலேயே சடன்லி 3 days ஃபீவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு டே ஃபீவர்லேயே அது சாப்பிட்ற ஃபுட்டோட லெவல் கம்மியாயிட்டே வந்தது. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே ஃபீவரை காமிக்கிறதுக்காக டாக்டருக்கு நம்ம விசிட் பண்ணோம். அங்கே போய் காமிச்சா ஃபீவர் இருக்கிறனால தான் க்யூட் கேஷ்யூ சாப்பிட மாட்டேங்குது,